இதேபோல் நாம் நமது வரலாற்றை பார்த்தால், அதாவது பாரதத்தின் வரலாறு, குறிப்பாக எனது புத்தகம் எதைப் பற்றி விவாதிக்கிறதோ, கடந்த 500 ஆண்டுகள். எனவே புத்தகம் தொடங்கும் 1508ஆம் ஆண்டிலிருந்து 1945ஆம் ஆண்டு வரை. அந்த ஆண்டுகள்ல நான் கண்டது என்னவென்றால், அது ஒரு அறிவியல் புரட்சியின் காலம். ஐரோப்பா மறுமலர்ச்சியை கடந்து கொண்டிருந்தது. அதே நேரத்துல ஐரோப்பா காலனித்துவ ஆதிக்கத்தையும் மேற்கொண்டு வந்தது. எனவே அது ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையதா இருந்தது. இது நடந்து கொண்டிருந்த போது அந்த 500 ஆண்டுகள்ல நாம் ஒருவித வீழ்ச்சியை சந்தித்தோம். அந்த வீழ்ச்சிக்கான காரணங்கள் என்ன? அது முற்றிலும் அரசியல் சார்ந்ததா? அது முற்றிலும் பொருளாதார ரீதியானவ? நாம் பல முனைகள்ல போரிட்டு கொண்டிருந்தோமா? நாம் இஸ்லாமிய படையெடுப்பை மட்டும் எதிர்த்து போராடி கொண்டிருந்தோமா? அதனால் நான் சோர்வடைஞ்சு போயிருந்தோமா? இவ போன்ற கேள்விகள் அனைத்தும் என் மனதில் எழத் தொடங்கின. ஆனால் பிற்காலத்துல கடந்த 500 ஆண்டுகால வரலாற்றை மிகவும் அறிவியல் பூர்வமான அடித்தளத்துடன் ஆராய்ந்து பார்ப்போம் என்று நினைத்தேன்.